students. Next heading 5th standard science la third lessons வந்து disease lesson பார்த்திருக்கோம். Next heading வந்து list of some communicable diseases. இல்ல first disease கொடுத்திருக்காங்க, germs கொடுத்திருக்காங்க, causes. So இந்த என்னென்ன disease வந்து எப்படி எந்த germsனால நமக்கு spread ஆகுது, then causes நமக்கு வந்து அதனால என்ன எதன் மூலமா பரவுது, அதனால ஆச்சுனா நமக்கு என்ன ஆகும், symptoms, then prevention வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். Okay. So first cholera. So choleraங்கிற ஒரு disease ஓட பேர் என்ன அப்படினா cholera. germs என்ன germsனால நமக்கு கிருமினால பரவுது அப்படினா பாக்டீரியா மூலமா பரவுது. So causesனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா contaminated food and water. So கெட்டுப்போன எதன் மூலமா பரவுது அப்படினா கெட்டுப்போன வாட்டரும் ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கறனாலயும் then contact with an infected person. ஆல்ரெடி cholera இருக்கக்கூடிய person இருந்து நமக்கு பரவுது. ஓகே. நெக்ஸ்ட் symptoms. இந்த cholera disease நமக்கு வந்துச்சு அப்படினா என்ன symptom வந்து பாத்தீங்கன்னா frequent vomiting. அதாவது கண்டினியூஸாக வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும். தென் வாட்டரி ஸ்டூல்ஸ், அதாவது சலவா மாதிரி வாயில் ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து வாட்டரி ஸ்டூல்ஸ். தென் ஃப்ரீக்வெண்ட் வாமிட்டிங். தென் ப்ரிவென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் அன்க்ளீன் சோர்சஸ். அதாவது க்ளீனாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம அந்த ஃபுட்டையும் வாட்டரையும் எடுத்துக்கணும். அன்க்ளீன் இருக்கக்கூடிய பிளேசஸில் வந்து நம்ம ஃபுட்டையும் வாட்டரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அஃபெக்டாக நமக்கு காலரா டிசீஸ் வரும். ஸோ அப்போ க்ளீனாக இருக்கக்கூடிய சோர்ஸஸ்லேருந்து வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா ரிவர் வாட்டரை எடுத்துக்கிட்டாலும் அந்த இடம் பிளேஸ் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணும். சில வேறு ஏதாவது இடத்துல வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த வாட்டர் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அன்க்ளீன் பிளேசஸில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டுங்கிற டிசீஸ் வந்து சேம் பாக்டீரியா மூலம் பரவுது. contaminated food and water, கெட்டுப்போன வாட்டர் அண்ட் ஃபுட்டு. தென் கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன், சேம் அதே மாதிரியே கெட்டுப்போன ஃபுட்டும் வாட்டரும் எடுத்துக்கிறனாலையோ இல்லை இன்ஃபெக்டான பர்சன்ட்ருந்து டைரெக்டாக நமக்கும் வரலாம். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர் வந்து அதிகமாக இருக்கும். தென் பாடி ஏக், உடம்பு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஏக் அப்படின்னா வலி, உடம்பு வலி. நெக்ஸ்ட்டு ஹெட்ஏக்னா தலைவலி. தென் ஸ்டொமக் ஏக், வயிற்று வலி. ஓகே. ஸோ அவாய்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் அன்க்ளீன் சோர்சஸ். இதுவும் சேம் அதே ப்ரிவென்ஷன் தான். அப்போ டைஃபாய்டு டிசீஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபீவர், பாடி ஏக், ஹெட்ஏக், ஸ்டொமக் ஏக் வரும். ஸோ எதன் மூலிமா பரவுது? பாக்டீரியா மூலமாக பரவுது. அதனால் எங்கள் இடத்துலேருந்து நமக்கு வருது அப்படின்னா கெட்டு போன ஃபுட் அண்ட் வாட்டர்லேருந்தும் தென் இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து நமக்கு பரவுது. நெக்ஸ்ட்டு மலேரியா, புரோட்டோசோவான். ஸோ என்ன ஜெர்ம்ஸ் அப்படின்னா பாக்டீரியா மாதிரி அது ஒரு ஜெர்ம்ஸ் கிருமி, புரோட்டோசோவான். மஸ்கிட்டோ பைட், மஸ்கிட்டோ கடிக்கிறது மூலயமா. ஸோ சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர், ஹெட்ஏக், பாடி ஏக், சில்ஸ். ஃபீவர் அதிகமாக இருக்கும், தலைவலிக்கும், உடம்புலாம் ரொம்ப பெயினாக இருக்கும். தென் சில்னஸ், திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்புல சில்னஸ் ஆன மாதிரி இருக்கும். அதான் சிம்டம்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா டேக் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ். இது வரத்துக்கு முன்னாடி நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ்னால் வரத்துக்கு முன்னாடி எடுக்கிறது. டூ நாட் லெட் வாட்டர் கலெக்ட் இன் யுவர் சரௌண்டிங்ஸ். ஸோ மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தேங்கி இருக்கக்கூடிய வாட்டர் இருந்து தான் அதோட ப்ரீட்ஸ் இனத்தை வந்து முட்டையிட்டு கொஞ்சம் அதிகமாக அதோட இனத்தை பெருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட் சைடோ இல்லை நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ்லேயே வந்து வாட்டரை தேங்காமல் பார்த்துக்கணும். ஸோ அப்படி தேங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மஸ்கிட்டோ ப்ரீட் அதிகமாகிடும். மஸ்கிட்டோ அதிகமாகிடுச்சுன்னா மஸ்கிட்டோ வந்து நம்மளைய கடிக்க ஆரம்பிச்சோம். அப்போ நமக்கு மலேரியா டிசீஸ் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸாங்கிற டிசீஸு வைரஸ் மூலிமா பரவுது. தென் கண்டாமினேட்டட் ஏர், கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன். ஏர் மூலிமா பரவும், இல்லை ஆல்ரெடி அந்த ஒருத்தருக்கு யாருக்காவது இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது அப்படின்னா அவங்க மூலிமா நமக்கு பரவும். ஸோ காஃப், ரன்னிங் நோஸ், ஃபீவர், ஹெட்ஏக், இருமல், கண்டினியூஸாக ஃபீவர் இருக்கிறது, தலைவலிக்கிறது, ரன்னிங் நோஸ்னால் சளி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவாய்ட் கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன். அந்த பர்சன் யார் இப்போ கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? யாருக்கு கொரோனா இருக்குதோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும்ல, அதே சேம் மெத்தட் தான் இது. ஓகே. நெக்ஸ்ட்டு ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன். ரிங் வார்ம்னா படுற தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சஸாக ரெட் கலர் பேச்சஸாக ரவுண்டாக அங்கங்கே ஸ்கின்ல இருக்கும். அதான் வந்து ரிங் வார்ம், படுற தாமரைன்னு சொல்லுவாங்க. இதன் மூலிமா பரவுனா ஃபங்கை அப்படின்னா பூஞ்சை தான் அப்படின்னு பேர். ஸோ புவர் ஹைஜீன், நம்மளோட சுத்தம், நம்ம உடம்புல வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி சுத்தம் நம்ம உடம்புல கம்மியாக இருந்தனாலையோ இல்லை ஆல்ரெடி யாருக்காவது அந்த டிசீஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு பரவும். நெக்ஸ்ட்டு அதோடைய சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இச்சிக் ரேஷ், பிச்சுக்கிறது. அந்த ஸ்கின்,
அதாவது ரெட் கலரில் பிச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ரிங் வார்ம். அதை நம்ம என்ன பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபாலோ ப்ராப்பர் ஹைஜீன். அவாய்ட் கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்ட் பர்சன். இன்ஃபெக்ட் பர்சன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக ஹைஜீன் மெத்தடு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எபோலாங்கிற டிசீஸ் வந்து வைரஸ் மூலயமா பரவுது. ஸோ டைரக்ட் கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது இதே கொரோனா மாதிரி ஆல்ரெடி யாருக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்ககிட்ட இருந்தும் பரவலாம். இல்லை அப்படின்னா வித் சிக் ஆர் டெட் சிம்பான்சிஸ்னால் மனித குரங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறந்து போன உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய இல்லை இறந்து போன சிம்பான்சிஸ்ட் இருந்தும் இதெல்லாம். அதுக்கப்புறம் கொரிலாஸ் குரங்கு, மனித குரங்கு, ஃப்ரூட் பேட்ஸ் பழங்கள்லாம் சாப்பிடக்கூடிய வவ்வால், அண்ட் மங்கீஸ். இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா அதிகமாக டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வெப்பமண்டல காடுகளில் அதிகமாக இருக்கக்கூடியது. எது அப்படின்னா இந்த மலைக்காடுகளில் அதிகமாக இருக்கக்கூடியது. ரெயின் ஃபாரஸ்ட்டில் இந்த அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும். சிம்பான்சி, கொரிலா, ஃப்ரூட் பேட்ஸ் அண்ட் மங்கீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இறந்து போன அந்த அனிமல்ஸ்ட்டு இருந்தும் இது என்ன ஆகுது அப்படின்னா பரவ ஆரம்பிக்குது. த வைரஸ் தென் ஸ்ப்ரெட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்க்கு எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா the virus then spreads in human beings through contact with the bodily fluids such the blood and saliva of the infected person. இப்போ வந்து பிளட்டு மூலியமாகவும் இல்லை சலைவா மூலியமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட் பேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு எபோலா வைரஸ் இருக்குது அது பாடியில். அந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடும். ஸோ அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கடிச்சதுக்கப்புறம் அந்த கடித்த ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும், அந்த வாயில் இருக்கக்கூடிய சலைவா உமிழ்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் சலைவா. அது வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே போய் இருக்கும். அதை கடிக்கும் போது அது வாயில் இருக்கக்கூடிய மவுத்தில் இருக்கக்கூடிய சலைவா உமிழ்நீர் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளேயும் உள்ளே இன்ஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும், நமக்கும் அந்த டிசீஸ் பரவ ஆரம்பிக்கும். வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். இல்லை அப்படின்னா அதோடைய பிளட்டு. ஸோ அதனுடைய பிளட்டு எப்படியாவது நம்ம உடம்புக்குள்ளே கடிக்கும் போதோ வேறு ஏதாவது பண்ணும் போதோ அதோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு ஒரு ட்ராப் விழுந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நமக்கும் அந்த டிசீஸ் வரும். ஓகே. ஸோ ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன ஆகணும், ஃபீவர், மஸ்குலர் பெயின், உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கிறது, ஹெட்டேக் தலைவலிக்கிறது, அண்ட் ஷோர் த்ரோட்டு தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கிறது, ஃபாலோட் பை வாமிட்டிங். கரகரப்பாக இருக்கக்கூடிய தொண்டையில் கண்டினியூஸாக என்ன ஆகும் வரும், இருமும்போது நமக்கு வாமிட்டும் வரும். தென் வாட்டரி ஸ்டூல்ஸ், ரேஷ் பிச்சுக்கிறது, தென் டிஸ்டர்ப்ஷன் ஆஃப் கிட்னி அண்ட் லிவர் ஃபங்க்ஷன்ஸ். கிட்னி லிவரும் அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ப்ளீடிங் ஃப்ரம் த கம்ஸ். நம்ம எவ்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. டூத் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எவ்ருகள் சொல்லுவோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங், ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அப்போ இது வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வராமல் இருக்கிறதுக்கு ஐசோலேட்டட் இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது இன்ஃபெக்டான பர்சனை தனிமைப்படுத்தி வைக்கணும். ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்தி வைக்கிறது. அண்ட் அவாய்ட், ஆனால் மற்றவங்களுக்கும் அந்த ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அண்ட் அவாய்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் த பர்சன். அந்த பர்சன்ட்டு வந்து நம்ம டச்சில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த டிசீஸை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வராமல் தடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ப்ரிவென்ஷன் ஆர் கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ பர்சன் இன்ஃபெக்டட் வித் ஏ கம்யூனிகபிள் டிசீஸ் ஷுட் பி கெப்ட் செப்பரேட் ஃப்ரம் ஹெல்த்தி பர்சன் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கம்யூனிகபிள்னால் தொடர்புடைய டிசீஸ், தொடர்பு கொள்ளும் போது வரக்கூடிய டிசீஸ், நம்ம அவங்கள டச் பண்ணுறனாலையோ அவங்க திங்ஸ் எடுக்கிறனாலையோ நமக்கு அந்த மாதிரி அவங்க கூட இருக்கும்போது நமக்கு அந்த டிசீஸ் வருது அப்படின்னா அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுக்கோங்க ஃபேமிலியிலேருந்து. திங்ஸ் டச்ட் அண்ட் யூஸ்ட் பை த இன்ஃபெக்டட் பர்சன் ஷுட் பி கெப்ட் அண்ட் கிளீன்டு செப்பரேட்லி. ஸோ அப்போ அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்து டச் பண்ண திங்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று தனியாக வச்சுருக்கணும், இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே. அதை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஷுட் பி கெப்ட் கவர்ட் அட் ஆல் டைம்ஸ் டு ப்ரிவென்ட் ஃப்ளைஸ் ஃப்ரம் சிட்டிங் ஆன் டெம். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டோ குடிக்கிறக்கூடிய வாட்டரோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா ஃப்ளைஸ், அந்த மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளைலாம் வந்து அதில் உட்காராமல் பாதுகாத்துக்கணும். வேஸ்ட் பின்ஸ் அண்ட் சீவேஜ் பைப் ஷுட் பி கெப்ட் கவர் டு ப்ரிவென்ட் த க்ரோத் ஆஃப் ஜெர்ம்ஸ் ஆன் டெம். நம்ம வீட்டில் வேஸ்டஸ்லாம் போகக்கூடிய சீவேஜ் பைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கழிவு நீர் போகக்கூடிய பைப்ஸ், அதுக்கப்புறம் டஸ்ட்பின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கவர் பண்ணி வச்சுருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஜெர்ம்ஸ் வளராமல் இருக்கிறதுக்காக.
வாட்டர் ஷுட் நாட் பி அலோட் டு கலெக்ட் அண்ட் ஸ்டாண்ட் இன் எனி பிளேஸ். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லா ஓப்பன் பிளேஸில் வாட்டரை வந்து விடக்கூடாது. இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மஸ்கிட்டோஸ் அண்ட் ஃப்ளைஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோவும் ஃப்ளைஸும் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ அதோட நம்பரை வந்து என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆகிடும். In seasons when there are lots of mosquitoes, one should apply mosquito repellent. எந்த சீசனில் நமக்கு மஸ்கிட்டோஸ் அதிகமாக வருது, இப்போ ரெய்னி சீசனில் மஸ்கிட்டோஸ் அதிகமாக வரும், ஏன்னா அங்கங்கே வாட்டர் வந்து ஸ்டாண்டில் இருக்கும், அப்போ மஸ்கிட்டோஸ் ப்ரீட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம், மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கிறதுக்குன்னு க்ரீம் இருக்குது. தென் ஸ்லீப் அண்டர் மஸ்கிட்டோ நெட்ஸு, இல்லை அப்படின்னா கொசு வலையில் படுத்து தூங்கலாம். டு அவாய்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ், கடிக்காமல் நம்மளே பாதுகாத்துக்கலாம். ஓகே, தட்ஸ்